தமிழ்நாட்டில் 2026 பேரவைத் தேர்தலில் ரெண்டு வித்தியாசமான காட்சிகளை பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் பிரச்சாரங்கள், இன்னும் சொல்ல போனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி 180 தொகுதிகளில் முதற்கட்ட பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டார். பிரச்சார மேடைகளில் எதிர்க்கட்சிகளும், அரசு விழாக்கள், கட்சி விழாக்கள், மாநாடுகள்னு திமுகவும் ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. ஏன் திமுகவுக்கு மட்டும் எலெக்ஷன் அடுத்த வருஷமா வைக்கிறாங்க, அதிமுகவுக்கு என்ன சீக்கிரமா வருதா? எப்படி இந்த ரெண்டு கோணங்களும் இப்படி பிரிந்து கிடக்கின்றன அப்படிங்கிறத பத்தி இன்றைக்கு இதை கோர்ட் விவாதிக்க இருக்கிறது. ராஜராம் சார், உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் என்னமோ எலெக்ஷன் ஜூலை மாதம் நடக்கிற மாதிரி திமுக கவர்மெண்ட் டெய்லி ஒரு அரசு விழாக்கள், டெய்லி ஒரு புதிய திட்டங்கள்னு அவங்க கட்சி மாநாடுகள், அரசு விழாக்கள்னு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்டிஏ ரொம்ப பரபரப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடுன்னு போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி இவ்வளவு கேஷுவலாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இல்லைங்களா, அதிமுக பிரச்சாரத்தை அவரு எடப்பாடியார் அவர்கள் மிக வேகமாக போய்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் எல்லா தொகுதி 234 தொகுதிகளையும் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு புதுக்கோட்டையில் திரு அமித்ஷா அவர்களும் அந்த இறுதி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துல என்டிஏ அதிமுக கூட்டணியுடைய முதல் பிரச்சாரம், அதாவது 12 கட்சிகளுடைய தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றி அதுக்குரிய லான்ச்சிங்கை ஆரம்பிச்சிட்டார். அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்தியா ஃபார்வர்ட் பிளாக், புரட்சி பாரதம் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, அதே மாதிரி பெருந்தலைவர் மக்கள் முன்னேற்ற கட்சி. இது 12 கட்சியுடைய கூட்டணியை அறிவிச்சிட்டார். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி டெல்லியில காங்கிரஸ் கட்சியோடைய அலுவலகத்துல காங்கிரஸ் கட்சியோடைய தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கூட்டணி பத்தி அவங்களுக்குள்ளார பேசிட்டு, அதுக்கு பிறகு கட்சியுடைய அவங்க காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய பார்வையாளர் அவர் கிரீஷ் சொடாங்கர் அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் திமுகவோடு 70 நாட்களுக்கு முன்பு நாங்கள் பேசினோம். அதுக்கு பிறகு தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தொடர்பே இல்லாம போயிருக்குது. எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது என்ன எப்படி போகும் அப்படின்றது தெரியாம இருக்கிறோம். நாங்கள் திமுக கிட்ட இருந்து கால் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு.